ஸோ பிரெயினில் வந்து நீர் கோத்துக்கும். அது நீர் கோத்துக்கு அது ப்ரெஷர் அதிகமாகி மூளை கீழே இறங்கிடும். வந்து ஹார்ட் அண்ட் லங் மிஷின் இருக்குது, கிட்னிக்கு டயாலிசிஸ் இருக்குது. ஆனால் லிவருடைய வேலையை செய்ய ஒரு மிஷினே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 35 million hepatitis B and another 5 million is hepatitis C. இந்தியாவிலே தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பைனியர் அண்ட் லீடிங் ஃப்ரண்ட் இன் ஹெல்த் கேர். ஜெண்டர் ஈக்வாலிட்டி இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மேலுக்கு தான் ஜாஸ்தி. லிவர் அஃபெக்ட் ஆகிறதுனால ஹெப்படைட்டிஸ் மூலமா வேற எந்த உறுப்புகள்லாம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஹெப்படைட்டிஸ் லிவர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஹெப்படைட்டிஸ் ஒரு காரணம், ஆல்கஹால் ஒரு காரணம், ஹெப்படைட்டிஸ் ஒரு காரணம். சில பேருக்கு வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறாங்க, அதாவது மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ். ஸோ அது ஒரு காரணம். ஸோ லிவருடைய பாதிப்புகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் அந்த லிவர் பாதிப்பு ஆயிடுச்சுன்னா அதனுடைய கோர்ஸ் வந்து ஒன்று தான். ஸோ ஏன் வந்து அக்யூட் லிவர் ஃபெயிலியர் அந்த மாதிரி வருது அப்படின்னா, ஏன்னா அந்த அமோனியாங்கிறது ஒரு நச்சுப்பொருள். ஸோ அதை வந்து நம்ம குடல்லேருந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுறது. அந்த அமோனியா சுத்தம் பண்ணி மூளைக்கு போகாமல் தடுக்கிறது லிவர் செயலிழந்துருச்சுன்னா அந்த அமோனியா ஸ்ட்ரெயிட்டாக தலைக்கு போயிடும். ஸோ அந்த பிளட் பிரெயின் பேரியர்னு ஒன்று இருக்கும். இது ரொம்ப சயின்ஸ். பட் என்ன சொல்கிறேன்னா, அமோனியாவோட லெவல் அதிகமாகிடுச்சுன்னா அது பிரெயினுக்கு போயிட்டு பிரெயினை செயலிழக்க வச்சிடும். ஸோ பிரெயினில் வந்து நீர் கோத்துக்கும். அது நீர் கோத்துக்கு அது ப்ரெஷர் அதிகமாகி மூளை கீழே இறங்கிடும். மூளை கீழே இறங்கிருச்சுன்னா பிரெயின் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. பட் எல்லா அக்யூட் லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட் காரணம் எதுவாக இருந்தாலும், ஹெப்படைட்டிஸாக இருந்தாலும் சரி, மற்ற இதாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜுக்கு அந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து அந்த அமோனியா வந்து அதிகமாகி மூளைக்கு போய் மூளையில் நீர் கோத்துட்டு அது செயலிழக்க வைக்கிறது தான் அந்த கோமா ஸ்டேஜ். லிவர் கோமா, ஹெப்பாட்டிக் கோமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லிவர் ரொம்ப பாதிக்கப்படுச்சுன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக பிரெயினை தான் அஃபெக்ட் பண்ணுவாங்க. பிரெயின் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஆர்கன். அதாவது கடைசி, அதாவது பிரெயின் அஃபெக்ட் ஆகிறது லாஸ்ட் ஸ்டேஜில் தான். அதுக்கு முன்னாடி வந்து காமனாக கிட்னி அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு அது அஃபெக்ட் பண்ணுறது கிட்னி தான். ஸோ லிவர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கிட்னி பாதிக்கப்படும். அடுத்து வந்து சில பேர் க்ரானிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட்டையும் வந்து பாதிக்கப்படும். ஸோ ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷனிங் வந்து எல்லாமே இன்டர்லிங்க்டு எல்லாமே. ஸோ லிவர் அதனால தான் வந்து லிவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு மிஷினும் கிடையாது. இன்றைக்கி வந்து ஹார்ட் அண்ட் லங் மிஷின் இருக்குது, கிட்னிக்கு டயாலிசிஸ் இருக்குது. ஆனால் லிவருடைய வேலையை செய்ய ஒரு மிஷினே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது அவ்வளோ வேலைகளை செய்யுது. இந்த சிந்தட்டிக் ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ அதை வந்து எந்த ஒரு கருவினாலையும் மெக்கானிக்கல்னாலையும் பண்ண முடியாது. இப்போ ஹார்ட்டோடைய வேலை பிளட்டை பம்ப் பண்ணுறது, லங்ஸோடைய வேலை ஆக்சிஜனேஷன் காற்றை கொடுக்கறது, கிட்னியோடைய வேலை ரத்த சுத்தம் பண்ணுறது. ஸோ டயாலிசிஸ் இருக்குது, எக்மோ மிஷின் இருக்குது, ஹார்ட் அண்ட் பம்ப் மிஷின் இருக்குது. ஆனால் லிவர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கனால அதுக்குன்னு யாருனாலும் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே சார், இப்போ இந்த உயிரிழப்பு பொறுத்த வரைக்கும் மேஜராக கம்மியாக தான் இருக்கா? முன்னாடியே கண்டுபிடிச்சிடுறாங்களா இந்த விஷயங்களை, ட்ரீட்மெண்ட்ஸ் வரவங்கலாம்? இந்த அக்யூட் வந்து நான் சொன்ன மாதிரி லெஸ் தென் 5% தான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் போகணும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினா 100% காப்பாற்றிடலாம். ஓகே, ஸோ ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க, ரொம்ப கோமா வந்து 3வது கோமா 4வது ஸ்டேஜ் கோமாவில் இருக்கிறாங்க, மூளையிலலாம் ஃபுல்லாக நீர் கோத்துருக்கு, மூளையே கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா தான் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அது டூ லேட். அதனால தான் ஒரு சின்ன ஜாண்டிஸ்னா கூட நீங்கள் டாக்டரை அணுகி கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணி அது வச்சுக்கிறது நல்லது தானே. ஏன்னா வருமுன் காப்பதே இல்லை. கடைசியாக வந்து ரொம்ப இக்னோர் பண்ணி வரத்துக்குள்ளே காப்பாற்ற முடியாமல் போகிறவும் கண்டிஷனும் இருக்கிறாங்க. நம்மளும் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு. க்ரானிக்கை பொறுத்த வரைக்கும் we have lot of time. ஒன்ஸ் அந்த க்ரானிக் வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு அந்த வைரஸ் லோட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஃபாலோ அப்லேயே இருந்தீங்கன்னா கூட டிரான்ஸ்பிளான்ட் கூட தவிர்க்கலாம். அந்த ஹெப்படைட்டிஸ் பிஎன்சி முன்னெல்லாம் வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தான் வருவாங்க ஒரு காலகட்டத்தில். பட் இப்போது அதிநவீன ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் இருக்கிறதுனால இப்போ அந்த ட்ரக்ஸ் கொடுத்தாலே வைரல் லோட் கம்மியாகிடுது, லிவர் நார்மல் ஆகிடுது. ஓகே சார், இப்போ ஜென்ரலாக நம்ம இந்தியாவில் ஹெப்படைட்டிஸ்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் நார்மலாக செக் பண்ணப்பே மில்லியன் கணக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு 35 மில்லியன் அப்படின்னு லேட்டஸ்ட்டாக வந்து இது வந்து சொல்லுது. 35 மில்லியன் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் another 5 மில்லியன் இஸ் ஹெப்படைட்டிஸ் சி. ஓகே, இதை பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் நான் நினச்சேன்னா இது உண்மையாக இருக்காதோன்றதுனால தான் நான் உங்ககிட்டயே கேட்கணும்னு நினச்சது. ஏன்னா இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதை பற்றின அவேர்னஸ் இன்னொரு பக்கம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்தியாவில் எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க? சரி தான், இந்தியாவில் நம்ம சொன்ன மாதிரி 35 மில்லியன்னா 3.5 கோடி மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஹெப்படைட்டிஸ் பினால் இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 4 கோடி மக்கள் வந்து ஹெப்படைட்டிஸ் சினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து கருத்து கணிப்பு சொல்லுது, டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பட் வெளிநாட்டுகளில் மாதிரி நம்ம நாட்டில் வந்து டேட்டா வந்து ரொம்ப ஒரு ஸ்கேர்ஸ் தான். இது வந்து நீங்கள் அந்த புள்ளி விவரத்தை நீங்கள் துல்லியமாக எடுத்துக்க முடியாது. ஸோ நமக்கு தெரிஞ்சே 35 மில்லியன் அப்படின்னா இப்போ தெரியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக. இப்போ நான் ஓபிலே திடீர்னு வந்து ஒரு 4-5 ப்ரெக்னென்ட் பேஷண்ட் ஹெப்படைட்டிஸ் பிஎன்சியில் வரும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு.
ஆரம்பத்திலேயே தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்பயுமே நம்ம இந்தியாவோட டேட்டா வந்து இன்டூ 10 டைம்ஸ் போட்டுக்கணும். நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். இவங்க சொல்கிறதே 35னா அப்போ அதுக்கு மேலே இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு வருது, அவங்க யாருக்கும் ரிப்போர்ட் பண்ணதானே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஏறும். இப்போ யாரும் ரிப்போர்ட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் வந்து நம்மளுடைய லிவர் இந்தியா மூலிமா ஃப்ரீ கேம்ப்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். அதில் வந்து ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி ஸ்க்ரீனிங் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு இலவசமாக பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரூரல் ஏரியாஸ்லையும் டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து இந்தியாவில் ஜனத்தொகை 120 கோடி மக்கள்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ பேரை நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கில் இது பண்ணோம். பட் சம்டைம் வில் பி தேர். ஸோ இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டும் வந்து 2030க்குள்ளே ஹெப்படைட்டிஸ் சியை ஒழிக்கணும்னு வந்து இந்த மாதிரி நேஷனல் டிபி ப்ரோக்ராம், நேஷனல் மலேரியா ப்ரோக்ராம், நேஷனல் மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம்ங்கிற மாதிரி ஹெப்படைட்டிஸ்க்கும் நேஷனல் ஹெப்படைட்டிஸ் எராடிகேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. எல்லாமே பிளேஸில் இருக்கலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் என்னதான் அவங்க பண்ணாலும் ரீச் வந்து ரொம்ப கம்மி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் எங்கிட்ட பேஷண்ட்டாக வரும்போதே நான் வந்து அவங்க வேக்சின் போட்டிங்களான்னு நான் கேட்பேன். போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ ஹெப்படைட்டிஸ் பியோட ஒருத்தர் வருவார் அப்படின்னா, இப்போ அவங்க ஒய்ஃபுக்கு பண்ணியாச்சான்னு கேட்போம். சில பேர் பண்ணியிருப்பாங்க அவேர்னஸ், சில பேர் பண்ணல, தயவுசெய்து போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்கும் போட்டுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே அவேர்னஸை க்ரியேட் பண்ண பார்த்துட்ருக்கோம். பட் அஃப்கோர்ஸ் இந்த சோஷியல் மீடியா மூலிமா இதனால் அவேர்னஸ் ஆகி நிறைய பேர் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டுட்டு, இல்லை அவங்களுக்கு செக் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாச்சும் ஒரு மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி செக் பண்ணிவிட்டு அவங்களும் அவங்க ஃபேமிலிக்கும் அவங்களால பாதிப்பு ஏற்படக்கூடாமல் செக் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஆல்சோ குட் திங் தான். இப்போ நம்ம சிட்டி சைடில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை வருதுன்றப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி விஷயம் தெரியுது, நிறைய அவேர்னஸ் வருது வேக்சினேஷன் பற்றி. பட் இன்னும் கிராமப்புறங்களில் இது பற்றின அவேர்னஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம்? அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம்? ஸோ இப்போ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் தடுப்பூசி போடும்போது ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி போடுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியாவிலே தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பயனியர் அண்ட் லீடிங் ஃப்ரண்ட் இன் ஹெல்த் கேர். ஏன்னா நம்ம நார்த்தில் சில டிஸ்ட்ரிக்ஸ்லாம் போனீங்கன்னா வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் கேரே இருக்காது. பட் இன்றைக்கி ஒரு ரூரலில் கூட ஒரு பிரைமரி ஹெல்த் கேருக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் அங்கே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ அவேர்னஸ் வந்துகிட்டு இருக்கு. பட் எனிவேஸ் எப்பயுமே ஒரு கேப் இருந்துட்டு தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ரூரல்லையும் நிறைய பேருக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி இப்போ நிறைய அந்த கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே இந்த மாதிரி வரும்போது மாஸ் கேம்பிங் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து எல்லாத்துக்கும் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் நடக்குதுல்ல, ஸோ அதுவும் வந்து 100% எல்லாத்துக்குமே வந்து ஹெப்படைட்டிஸ் பி, சி, HIV செக் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு ஸ்க்ரீனிங் மெத்தட் தான். இது வந்து டேரெக்டாக பண்ணுறோம் லிவருக்குன்னு, அது இன்டெரக்டாக வந்து இந்த ரத்த தானம் மூலிமா எல்லாத்துக்கும் செக் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே நிறைய வேன்லாம் அனுப்புகிறாங்க. ப்ரைவேட் நிறைய இந்த ரோட்ரி, லயன்ஸ் கிளப் அவங்களும் வந்து வேன்லாம் அனுப்பி செக் பண்ணுறாங்க. ஸோ அப்பயும் வந்து மக்கள் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி ஸ்க்ரீனிங் அதில் யாருக்காச்சும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க போய் பாருங்க அப்படின்னு. ஸோ அவங்க என்டையர் ஃபேமிலியை வந்து செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்மளுடைய ஜனத்தொகைக்கு எதுவுமே பத்தாது. இன்னும் நிறையா பண்ணணும், இன்னும் அக்ரெசிவாக பண்ணணும்னா இருக்கும் எப்பயுமே. ஓகே, இப்போ ஹெப்படைட்டிஸ் பற்றி நான் பார்த்ததுல இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்க நினைச்சது, இது ஆண்கள் அதிகமாக பாதிக்குது அப்படின்னு பார்த்தேன். அது உண்மைதானா? எதனால் ஆண்கள் அதிகமாக பாதிக்குது அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஏன்னா இப்போ இதை வந்து அடிக்கடி வெளில நம்மளுடைய பாப்புலேஷனில் வந்து ஈவன் நவ் யூனோ ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் மேன் இஸ் த பிரெட் வின்னர். இப்போ ஆம்பளைங்க தான் முக்கால்வாசி வேலைக்கு போகிறாங்க. அட்லீஸ்ட் இந்த சிட்டி சைடில் பொண்ணுங்களும் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. ஸோ எக்ஸ்போஷர் வந்து வெளில போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தான் வந்து நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வீட்டிலே கிராமத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. இப்போ வெளில போய் என்ன இப்போ ஒர்க்குக்காக போகிறவங்க அங்கே சாப்பிட்றாங்க, இங்கே சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஹைஜீன்லாம் சரியா இல்லைன்னா அவங்க இப்போ நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்கியிருக்கிறாங்க பசங்கள்லாம். ஸோ நிறைய பொண்ணுங்க வந்து வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கிறது இல்லை. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரோட்டில் கடையெல்லாம் சாப்பிட்றாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா அவங்க ஹெப்படைட்டிஸ் நிறையா வருது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அசியூம் பண்ணி பார்த்ததில்ல, மேபி அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக வருது. ஏன்னா இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மேலுக்கு தான் ஜாஸ்தி. ஸோ ப்ளஸ் இந்த ரவுண்டிங்லேயே இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து ட்ராவலிங் ஜாப், இந்த மார்க்கெட்டிங் ஜாப், ட்ராவலிங் ஜாப் இருக்கிறவங்க எல்லாமே வந்து மேல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃபீமேல்ஸ் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ அவங்களோட எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மேல்ஸுக்கு ஜாஸ்தி வருது.